ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு போஸ்டர் கலர் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இது ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ராயிங் தெரிஞ்சவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தெரியாதவங்க ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ண நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஸோ இது 2 மெடோஸ் மாதிரி போட்டுட்டு இதில் ஒரு ஹவுஸ் ட்ரா பண்ணிடுறோம். ஹவுஸ் ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான் ட்ரா பண்ணுறது. நம்மளோட வீடியோஸில் நிறைய போட்டிருக்கிறோம் லேண்ட்ஸ்கேப் ட்ராயிங்கு. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு சிம்பிளான ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக தான் இருக்கும். ஒரு வழி இருக்குது, கொஞ்சம் புஷ்ஷஸ்ஸு, ட்ரீஸ் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராயிங் ப்ராப்பராக பண்ணிடுங்க. ட்ராயிங் ப்ராப்பராக பண்ணால் தான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டைரெக்டாக பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்கெட்சிங் பண்ணிடுங்க. ஸ்கெட்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கலர்ஸ் மிக்சிங் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கோபால்ட் ப்ளூ அண்ட் ஒயிட்டு. ஃபஸ்ட்டு ஒயிட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோபால்ட் ப்ளூ அது கூட ஆட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிடுங்க. நிறைய வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. வாட்டர் நிறைய ஆட் பண்ணாமல் ஓரளவுக்கு பெயிண்ட் அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாட்டர் 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அப்ளை பண்ணுறதுமே ப்ரஷில் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஈவனாக அப்ளை ஆகும் பெயிண்ட். ஓகே, ஸோ இது ஒரு 10 நிமிஷத்து வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஒயிட் மட்டும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன், சரியா? ஸோ அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி மர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் தான். அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கோபால்ட் ப்ளூ எடுத்துக்கிறோம். இது கூட நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி இந்த கலர் இருக்குல்ல, அதுவே நம்ம கொஞ்சம் லைட் ஷேடாக மாற்றுறதுக்கு நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதையே யூஸ் பண்ணிவிட்டு இந்த மவுண்டனுக்கு நம்ம கலர் பண்ணணும், சரியா? ஸோ ஷேட் வேணால் லைட்டாக டச் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஐயோ பெயிண்ட் நிறைய மிக்ஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து அடிக்கணும்னு நினச்சிட்டு அடிச்சிடாதீங்க. அது அப்படி அடிக்கிறதும் ஒரு வகையில் தப்பாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஏரியாவில் நம்ம பண்ணுறோமோ அந்த ஏரியா மட்டும் கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஸ்லோவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக இங்கே வீடியோவில் தெரிகிற மாதிரி ஃபாஸ்ட்டாலாம் ஃபில் பண்ணாலாம் உங்களுக்கு ப்ராப்பராக வராது, சரியா? இந்த மாதிரி இப்போ அடுத்து மவுண்டன் வரும்போது ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டு கலர் லைட் ப்ளூ வச்சுருந்தோம்ல, அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த கோபால்ட் ப்ளூவையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெயிண்டிங். அதுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸில் கொஞ்சம் கூட காம்ப்ளிகேட்டாக நம்ம கொடுப்போம், சரியா? இதில் கலர் மிக்சிங் பார்த்துக்கோங்க. இது லெமன் எல்லோ ப்ளஸ் போஸ்டர் ரெட்டு. 2 கலரையும் நம்மளுக்கு எவ்வளோ ஷேட் வேணுமோ அது கனெக்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். எடுத்தோடனே மொத்தமாக கலந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி எவ்வளோ டார்க் வேணுமோ பார்த்து அந்த ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். எடுத்து மொத்தமாக ரெட்டையும் எல்லோவையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்கேஸ் ரெட் அதிகமாக இருந்தால் ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ அதை நம்ம இது பண்ண முடியாது. அதனால் டார்க் கலர் சைடில் வச்சுட்டு தான் நீங்கள் இது பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துக்கு சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கணும். சின்னதாக ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் இந்த கலர் பண்ணிக்கோங்க, இந்த ஆரஞ்சு கலர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர். இது ப்ரௌன் கலர் டைரெக்டாக பாட்டிலேருந்து எடுத்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தான் அதோட ஷேடோவுக்காக நம்ம அந்த இடத்துல கொடுக்குறோம். அது மாதிரி அந்த சைட்லேயும் இந்த லைன் கட் பண்ணிடணும், சரியா? ஸோ வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டே நீங்கள் பெயிண்டிங் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் உங்களுக்கு சில நேரத்தில் மிஸ்டேக் வரும். ஸோ ஒன்று வீடியோ பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற கலர் லெமன் எல்லோ, அப்புறம் க்ரீன், லைட் க்ரீன், ஓகேவா? நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். நிறைய வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா பேச்சஸ் வரும். பெயிண்ட் பண்ண இடத்துல பேச்சஸாக தெரியும். ஸோ அப்படி பேச்சஸ் தெரிஞ்சாலுமே நம்ம ரெண்டாவது ஒரு டைம் அப்ளை பண்ணும்போது அந்த பேச்சஸ் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரியா? ஸோ ஒரே கோட்டில் ப்ராப்பராக பண்ணால் ஓரளவுக்கு கரெக்டாக ப்ரஷ் மூவ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பாருங்கள், ஒரே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு லெமனில் யூஸ் பண்ண வச்சு லைட் க்ரீன் மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படியே எல்லோ ப்ளஸ் லைட் க்ரீன் 2 கலருமே சேர்த்து தான் அப்ளை பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு அப்ளை பண்ணுறது? ஸோ பொறுமையாகவே அப்ளை பண்ணுங்கள். நம்ம பவுண்ட்ரி போட்டிருக்கலாம், அந்த பவுண்ட்ரியை வந்து தாண்டக்கூடாது. கீழே பாட்டம் வரும்போது அந்த லைட் க்ரீன் எடுத்து அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா வெட்டாக இருக்கும்போதே அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் ட்ரை ஆகிட்டுனா திரும்ப வெட் ப்ரஷ் வச்சு மிக்ஸ் பண்ணணும். சரியா? இன்கேஸ் இது வந்து நீங்கள் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆயிடுச்சுன்னா வெட் ப்ரஷ் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஓகே. சேம் ரைட் சைட்லேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேம் கலர் தான், எல்லோ லைட் க்ரீனு. ஓகே. ஸோ பெயிண்ட் அப்ளை பண்ணுறது ஸ்லோவாகவே பண்ணுங்கள், நிறைய வாட்டர் மட்டும் எடுக்க வேண்டாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பராக வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாம். சரியா? ஸோ உங்களோட ஒரு லைக்கும் என்னோடய அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது லைவ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் 493 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம 500 ரீச் பண்ணிடுவோம். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வந்து லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லைவ் கிளாஸ்க்கு வரும்போது நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட டேரெக்டாகவே கேட்டுக்கலாம். சரியா? ஸோ இங்கே வந்து அடுத்தது டார்க் க்ரீன் யூஸ் பண்ணணும். சரியா? டார்க் க்ரீனுக்கு நீங்கள் வந்து டார்க் ப்ளூ அண்டு டார்க் க்ரீன் 2 கலருமே யூஸ் பண்ணணும். இப்போ நான் வச்சுருக்கிறது பிளாக் கலர் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் பிளாக் இல்லை, டார்க் ப்ளூ கலர். ஸோ கலரை மாற்றி வச்சுறாங்க. பிளாக் வச்சிங்கன்னா பெயிண்டிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல்லான ஒரு ஃபினிஷ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல வந்து டார்க் க்ரீன் அண்டு டார்க் ப்ளூ இதுதான் கலரு. ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேச்சஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்ததாக வாட்டர் கலர் பெயிண்டிங்கும் நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வாட்டர் கலர் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணுறதான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப நிறைய பில்டப்லாம் இருக்காது, டைரெக்டாக வந்து வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த கண்டென்ட் மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருப்போம். எக்ஸ்ட்ராவான மேக்கப்லாம் இதில் இருக்காது. ஒரு வீடியோ ட்ராயிங் கொடுக்குறோன்னா அது மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு டைமும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து போடுறோம். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ நான் பண்ணுறது வந்து எல்லோ கலர், எல்லோ கூட கொஞ்சம் லைட் க்ரீன் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கு கலர்ஸில் வந்து டவுட் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துருக்குறோம். சரியா? ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக வந்து வீடியோவில் எடிட்டிங் பண்ணும்போது செலவாகுது. ஸோ இப்போ நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் இல்லாமல் மியூசிக் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் புரியாமலும் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்னாதும் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ணுறதும் இல்லை, லைக் பண்ணுறதும் இல்லை. பார்க்குறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, முடிச்சுட்டு போயிடுறீங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்கள் சைட்லேருந்தும் உங்களால் முடிஞ்ச அந்த சப்போர்ட்டு, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது வந்து என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் 2 கிளாஸஸுமே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளோட கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா
தாம்பரமில் வந்து பாரதி நகரில் இருக்குது மெயின் பிரான்ச் வந்து. அப்புறம் நம்மளுக்கு இன்னொரு பிரான்ச் வந்து கேம்ப் ரோட்டில் மாடம்பாக்கத்துலேயும் இருக்குது. சரிங்களா? ஸோ வாரத்தில் 2 நாள் வந்து மாடம்பாக்கத்தில் ஓப்பன் ஆகும், 3 நாள் வந்து தாம்பரம் கிளாஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் நியர்பை இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வந்து அந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு வரலாம். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்க்ரீன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புகிறோம். நீங்கள் எடுக்கிறதான ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ட்ரையல் கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்துட்ருக்கிற கலர் வந்து டவுட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து எல்லோ அக்கர் அண்டு ஒயிட். எல்லோ அக்கர்னு ஒரு கலர் இருக்கும், அந்த கலரும் ஒயிட்டும் தான். இப்போ அந்த வலிக்கு வந்து நம்ம இப்போ கொடுக்குற கலர் வந்து பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கைக்கு ஒரு கலர் பண்ணோம்ல, அந்த கலர் அண்டு எல்லோ அக்கர், இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேடு வந்து கரெக்டாக வந்துடும். சரியா? ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.